பார்த்தோம்னா கோவக்காய் வறுவல் எப்படி நம்ம செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கோவக்காவை எடுத்து இந்தமாரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோவக்காவை வறுக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுருங்க. பக்கத்துலேயே இன்னொரு கடாயும் ஸ்டவ்வில் வச்சுருங்க. நம்ம வச்சதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, ரெண்டாவது கடாயில் எண்ணெய், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் 2 கடாய் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வரங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிவிடுங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம பொடியாக அதாவது 2 ஷேப்பாக நறுக்கின கோவக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுபோல் ஒரு பக்கம் திருப்பாமல் இது பக்கம் போடுங்க. நம்ம இதை எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக பிடிக்கலைன்னா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வறுந்துடுச்சு, அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதே கடாயில் உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. அடுத்து நம்ம ஒரு 5 காஞ்ச மிளகாய் காம்பு எடுத்துகிட்டு போட்டுருங்க. அதை கொஞ்சம் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை வறுத்துட்டேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்து நம்ம கோவக்காவை பார்ப்போம். இப்போ கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு தானே வேக வச்சோம், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். வெந்துடுச்சான்னு கொஞ்சம் திருப்பி பாருங்கள். இப்போ பார்த்தாலே தெரியும், அந்த கீழே இருக்க அடிப்பகுதி எப்படி நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அதேமாரி பண்ணுங்க. ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் மறுபக்கம் நீங்கள் திருப்பி போட்டு வேக வைக்கணும். கொஞ்ச நேரம் திருப்பி போட்டுட்டு மூடி போட்டு வேக வைங்க. அடுத்து நம்ம வச்சுருந்த பொடி பண்ணி வச்சுருந்தோம், அதாவது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், அது 3த்தையும் போட்டு நம்ம நல்லா பொடியாக நறுக்கிடலாம். இதுபோல் நல்லா பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கருக்கு முறுக்குன்னு கடிக்கிற மாரி நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு தரும். இப்போ நல்லா எண்ணெயிலே வதங்க. கோவக்காய் நல்லா எண்ணெயிலே வதந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு தரும். நம்ம இப்போ நிறைய எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் மறுபக்கம் நல்லா வேகிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். இதுபோல் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கணும். பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கிளறி விடலாம். இப்போ நம்ம பொடியாக பொருள் பண்ணோம்ல, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். நம்ம ஏற்கனவே மீந்திருந்த எண்ணெய் வடிகட்டும் போது கொஞ்சம் எண்ணெய் மீந்திருந்தால் அது எடுத்துக்கும். இப்போ நம்மளுக்கு அது ஒரு டேஸ்ட்டு நல்லா தரும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இல்லை சிம்மு கூட வச்சு நீங்கள் வதக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். அருமையான ருசியான கோவக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.